ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ஸ் பார்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான டாபிக்னு மாதிரி தெரியும், பட் ஆனால் இது வந்து கற்றுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே. ஸோ டேட்டா சயின்ஸ்லாம் போயிட்டிங்கன்னா நான் சில டைமில் வந்து ஃபார்மேட்டிங் டீச் பண்ணுவேன். ஸோ அந்த ஃபார்மேட்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தேவை. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வரையும் வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், டேட்டா சயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ ஏன்னா நீங்கள் இங்கே வரையும் கற்றுக்குனீங்க, இவ்வளோ சின்டெக்ஸே போதும். இன்னொன்று வர சின்டெக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இவ்வளோ வரைக்கும் இருக்கிற நாலேஜே பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸுக்கு போதும், அதான் நான் சொல்லுவேன். டிகே. பட் ஆனால் ஒரு பைத்தன் டெவலப்பருக்கு இவ்வளோ நாலேஜ் பத்தாது, பைத்தன் டெவலப்பருக்கு இன்னும் தேவை. அதுவும் நான் போட்டுடுறேன். பட் ஸ்டில் ஒரு நோட் பாயிண்ட்டு இது என்னென்னா விஎஸ் கோடு. இது நான் கம்ப்யூட்டர் டெவலப் பண்ணி ஜஸ்ட் நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக போயிட்டு, இது விஎஸ் கோடு வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னல் தான். இதில் நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பைத்தான் மட்டும்தான் இல்லை, ஜாவா பண்ணுறீங்களா, இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்களா, ரியாக்ட் பண்ணுறீங்களா, இல்லை ஆங்குலர் பண்ணுறீங்களா, இல்லை வெப்சைட் டெவலப் பண்ணுறீங்களா, எதுனா இருக்கட்டும், இதில் அப்டேட் எந்த புது சாஃப்ட்வேர் ஃப்ரேம் ஒர்க் வந்தாலும் இந்த விஎஸ் கோடுக்கு வந்து அப்டேட் வந்துடும். ரொம்ப லைட் வெயிட்டு, ஹேண்டி கூட. டீக்கே. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜஸ்ட் இதுதான் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பெஸ்ட்டு, கரெக்டாக இருக்கும். டீக்கே. ஸோ இப்போ வந்து ஒரு நியூ ஃபைல் போயிடுங்க. நியூ ஃபைல் ஓப்பன் நியூ ஃபைல் போயிட்டு, இல்லை நியூ ஃபைல் மெயின் டாட் பைன் போடுங்க. கிரியேட் இல்லை எங்கேயே வருது பாருங்கள், கிரியேட் நியூ ஃபைல் மெயின் டாட் ஃபைல் கிரியேட் நியூ ஃபைல். அது எங்கே க்ரியேட் பண்ணணும்னு கேட்குது. நான் ஆல்ரெடி டெஸ்க்டாப்பில் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். சரி, டவுன்லோட்ஸில் போட்டு வச்சிடலாம். க்ரியேட். இப்போ மெயின் டாட் பை வந்துச்சா. அடுத்து இந்த எடிட்டர் இருக்குதுல்ல, இதுக்கு வந்து ஒரு என்ஜின் தேவை, பைத்தான் என்ஜின் தேவை. ஸோ அந்த பைத்தான் என்ஜின் நம்ம இதுக்குள்ளே வேணும்னா டவுன்லோட் பண்ணி ஆகணும் இந்த விஎஸ் கோடுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனு. இல்லைங்க, நீங்கள் இதுதான் கண்ட்ரோல் ஷிஃப்ட், இந்த ஷார்ட்கட் பாருங்கள். எக்ஸ்டென்ஷன்னா பைத்தான் எக்ஸ்டென்ஷன் தேவைன்னு அர்த்தம். அகைன் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலு. நீங்கள் ஃப்யூச்சரில் இது யூஸ் பண்ணலாம், இதே நீங்கள் லைஃப்பில் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கூகுளில் ஏதோ ஒரு புதுசாக வந்துருக்குது ஆன்லைன் ஐடின்ட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெப்சைட்லாம் ஃபுல்லாக டெவலப் பண்ணலாம். இல்லை ரெப்ளிட், அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டீக்கே. வேறு பைச்சாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ விட்டுருங்க, எதுவுமே கற்றுக்காமல் இவ்வளோ பேச தேவையில்ல. இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிஆர்ஐஎன்டி ஹலோ வேர்ல்டு. ரன் பட்டன் இங்கே இருக்குது பாருங்கள். ஸ்டார்ட் டிபக்கிங், ரன் வித்தவுட் டிபக்கிங்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ டிபக்கிங்னா ஒரு தப்பாக்கிற கூட ஃபிக்ஸ் பண்ணுறது அர்த்தம். இங்கே ஆல்ரெடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ரன் வித்தவுட் டிபக்கிங். யூ டோன்ட் ஹவ் அன் எக்ஸ்டென்ஷன் ஃபார் டிபக்கிங் பைத்தான், ஷுட் பி ஃபைண்ட் அ பைத்தான் எக்ஸ்டென்ஷன். பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்ஜின் என்கிட்ட இல்லை, அதுக்காக ஒன்று ஃபைண்ட் பண்ணுமான்னு கேட்குது. ஸோ ஃபைண்ட் பைத்தான் எக்ஸ்டென்ஷன். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்துன்னு இங்கே வந்துடுது. ஸோ என்ட்ருக்கு தாங்க. இல்லை இங்கே போயிட்டு இன்டர்நெட் தேவை. ஒன்ஸ் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிட்டா பைத்தான் ஏன் வரல? பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள், 128.3 மில்லியன் பேர் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஜூபிட்டர். சூப்பர். நீங்கள் டேட்டா சயின்ஸ் படிக்கிறதுனா நீங்கள் இதிலே படிச்சுக்கலாம். ஜூபிட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜூபிட்டர் நோட் புக் இதுலேயே வந்துடும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். C++ எல்லாமே, இன்டெலி கோடு. சூப்பர். இப்போ பைத்தான் இங்கே இருக்குதா? ஸோ பைத்தான் சர்ச் பண்ணுங்கள். பைத்தான் இதுதான் மெயினு. ஸோ இன்ஸ்டாலிங். ஸோ நல்ல ஒரு கோட் எடிட்டர்னு சொல்லலாம். இன்ஸ்டாலிங். ஒன்ஸ் இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டா இந்த இதுக்கு வந்து ஒரு என்ஜின் கிடச்சிடும், பைத்தான் என்ஜினு. அதுக்கப்புறமா பைத்தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸிக்யூஷனுக்காக இந்த இது தேவை, எக்ஸ்டென்ஷன். அதே மாதிரி இப்போ டேட்டா சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா கூட நான் அந்த கோர்ஸில் கூகுள் கொலாப் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். பட் கூகுள் கொலாப் மாதிரி தான் ஜூபிட்டரும் சிமிலர்.
ஜூபிட்டர் இன்ஸ்டால். இதுவும் பார்த்தீங்கன்னா இது டவுன்லோட் பண்ணி நீங்கள் அங்கே பண்ணுற கோடை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், சப்போஸ் உங்ககிட்ட நெட் இல்லைன்னா. ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டா மெசேஜ் வந்துடும் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்ட்டு. ஸோ ரன் வித்தவுட் டிபக்கிங். இன்னும் இன்ஸ்டால் ஆகலை. ஸோ ஓகே, அது இன்ஸ்டால் ஆகட்டும். நம்ம அது வரைக்கும் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ஸ் பார்க்கலாம். ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ஸா? ஸோ ஃபார்மேட்டட்னா அது எஃப்லன்ற கீவேர்டில் ஆரம்பிக்கும். இப்போ நான் 2 வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ் 21 டீக்கே. அடுத்து நான் எப்போ 21 ஆனால் 2024 இயர் ஈக்குவல் டு 2024. ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன we use formatted strings to insert and sudden values inside a string. ஒரு ஸ்ட்ரிங்கு கூட ஒரு சென்டென்ஸ் இருக்குதுல்ல, அந்த இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே உங்களால் நம்பர் போட முடியாதுல்ல. ஸோ அஃப்கோர்ஸ் என்ன மீனிங்னா, இந்த இதில் எனக்கு வந்து 21ன்ற நம்பர் நான் இப்படி எழுதினாலும் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தானே வருது. பட் எனக்கு வந்து ஒரு நம்பராக வேணும். ஒரு சென்டென்ஸ் கூட அடுத்து இதுக்குள்ளே வந்து ஒரு நம்பராக வேணும். ஓகே, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். we use formatted string to insert certain values inside a string. ठीक है, and starts with f keyword. ஸ்பெல்லிங் ராங்கு, ஓகே விடுங்க. அண்ட் ஸ்டார்ட்ஸ் டிகே. ஸோ என்ன இப்போ யூஸ் பண்ணலாம் பாருங்கள், ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ஸா. இதை ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு கால் பண்ணிக்கலாம், வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ஸ் ஈக்குவல் டு எஃப்ன்ற கீவேர்டா. அடுத்து ஸ்ட்ரிங்ஸ் போடுறேன் பாரு. ஸோ ஐ டர்ன்டு இப்போ 21ன்ற வேல்யூ இன்செர்ட் பண்ணணுமா? இப்போ எனக்கு வந்து அது நம்பராக வேணும், ஒரு வேல்யூவாக வேணும், ஒரு உயிராக வேணும் எனக்கு. ஸோ அதனால் 21 இது என்னால் டேரெக்டாக எழுத முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, இது வந்து ஒரு ஆல்ஃபபெட் டெக்ஸ்ட்டாக மாட்டோம். பட் எனக்கு வந்து இது நம்பராக ஒரு உயிராக வேணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இதுதான். டு இன்சர்ட் வேல்யூஸ் we use curly brackets. டு இன்சர்ட் வேல்யூஸ் we use curly brackets. curly bracketsனா இதுதான் curly brackets. டிகே, இதுதான் பார்த்தீங்கன்னா curly brackets. இப்போ இதுக்குள்ளே வேரியபிள் மேலே கிட்டும் இல்லை கீழே கிட்டும், இல்லை மேலே தான் வேணும். ஏன்னா மேலே இருந்தால் தானே ஃபஸ்ட்டு இது எக்ஸிக்யூட் ஆகிடும். அப்புறமா ஏஜ்ன்றது போய் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகிடும். அது அடுத்து இயர்ன்றது கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகிடும். அடுத்து இதெல்லாம் லைன் பை லைனாக வந்துட்டு ஃபார்மேட் ஸ்ட்ரிங் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ டர்ன்ட் 21ன்ற ஏஜ் நான் இங்கே போட்டுறேன்னா ஏஜ் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்காக தான் வேரியபிள் ஒன்ஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டா நீங்கள் கீழே எங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஐ டர்ன்ட் 21 இன் தி இயர் 2024. ஸோ இயரை வந்து நான் இங்கே நெஸ்ட் பண்ணிடுறேன் 2024. டீக்கே. ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணலாம். print print formatted strings. ठीक है, இப்போ இதை ரன் பண்ணலாமா? ரன் வித்தவுட் டிபக்கிங். இப்போ கேட்குது பாருங்க, இப்போ பைத்தான் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு இந்த இதில். ரன் போயிட்டு ஸோ டெர்மினல் ஓன் பண்ணிக்கலாம். டெர்மினல்னால் இதுதான் நியூ டெர்மினலா? ஓகே, இதுதான் டெர்மினலு. ஸோ இது வந்து கோட் ஏரியா, இது வந்து டெர்மினல். ஸோ பிரிண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? பிரிண்ட் புஷஸ் தி கோடு ஃப்ரம் கோட் ஏரியா டு டெர்மினல் ஏரியா. இது டெர்மினல் ஏரியா. ஸோ
ரன் வித்தவுட் டிபக்கிங் பைத்தான் டிபக்கர் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து பைத்தான் மட்டும்தான் செலக்ட் பைத்தான் இருக்கிறதுனால இப்போ இங்கே வந்து பைத்தான்னு காட்டுது. பைத்தான் இன்ஸ்டால் ஆகலைன்னா இங்கே காட்டாது. யூனிட் டு செலக்ட் பைத்தான் இன்டர்பிரேட்டர் ஸ்டார்ட். இப்போ சேஞ்ச் பைத்தான் இன்டர்பிரேட்டர். ஓகே. ஐயா என்னடா இது. டிகே விடுங்க. அப்படி உங்களுக்கு தெரியலனா எப்படி இப்போ பைத்தான் எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியல விஎஸ் கோடில், உடனே கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் ஹவு டு ரன் பைத்தான் விஎஸ் கோடுன்ட்டு, அதே வந்துடும். ஸோ ஏன்னா நம்ம ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இது வந்து கோடு வந்து கரெக்டான கோடு. Ctrl+C எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. நியூ ஃபைல் பைத்தான் ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அன்டைட்டில்டாக ஓகே விட்டுருங்க. ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ஸ் Ctrl+C. ஓ எஸ், இங்கே ரன் பட்டன் இருக்குது பாருங்கள். ரன் பைத்தான் ஃபைல் இதே யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் எல்லாம் மறந்து போச்சு. டோன்ட் சேவ், இதை விட்டுருங்க. இப்போ மெயின் இதுக்கு வரலாம். மெயின் ஃபைலுக்கு இங்கே ரன் பட்டன் இருக்குது பாருங்கள். ரன் பைத்தான் ஃபைல், இந்த ஃபைலில் வந்து ரன் ஆகும். என்னது செலக்ட் பைத்தான் இன்டர்பிரேட்டர். ஓகே. பைத்தான் இஸ் நாட் இன்ஸ்டால்டா. பைத்தான் இன்ஸ்டால் ஆகலன்னு சொல்லுது. ஓகே, புது ஃபைல் கிரியேட் பண்ணலாம். சில டைம் எல்லாருக்கும் பிரச்சனை வரும். அப்படிப்பட்ட பிரச்சனை தான். ஓப்பன். ஸோ ஃபைல், நியூ ஃபைல், app.py. இது எங்கே போடுறேன்னா டெஸ்க்டாப்லேயே போட்டுறேன். கிரியேட் ஃபைல் டிகே இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணலாம். ரன் பைத்தான் ஃபைல். ஸோ அவுட்புட் ஸோ டிகே நீங்கள் விஎஸ் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரெப்ளிட்கே போயிடுறேன். ஜஸ்ட் இது புரிஞ்சில்ல ஸோ இது எக்ஸசைஸாக தரேன். இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். டைம் வேஸ்ட் ஆகுது சும்மா. இப்போ என்ன உங்களுக்கு ரிசல்ட்டாக என்ன வரும்னா ஐ டர்ன்ட் 21 இன் தி இயர். ஐயோ, இப்போ பாருங்கள் நானே ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். இங்கே நான் வந்து இயர் தானே நெஸ்டின் பண்ணோம். ஸோ இயர். ஸோ நல்லா புரியுதா? ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ஸ்னா டு இன்சர்ட் சடன் வேல்யூஸ் இன்சர்ட் ஸ்ட்ரிங்கா அண்ட் ஸ்டார்ட் வித் எஃப் கீவேர்டு டு இன்சர்ட் வேல்யூஸ் யூஸ் கர்லி ப்ராக்கெட்ஸ். ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங் கூட நம்ம வந்து ஒரு வேல்யூ இப்போ ஒரு நம்பர் வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன்னா இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ டர்ன்ட் 21 ஏஜுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது 21. ஸோ இங்கே வந்து எனக்கு பிரிண்ட் மெசேஜ் என்ன வரும்னா ஃபார்மேட் ஸ்ட்ரிங் பண்ணும்போது ஐ டர்ன்ட் 21 இன் தி இயர் 2024. இப்போ இயருக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது 2024 அது வரும். ஸோ அவ்வளோதான். இது நீங்கள் உங்கள் எந்த கோட் ஏரியாவோ அங்கே ஒரு ரெப்ளிட்லேயே ரன் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் வந்து அது வரும். ஓகே. ஸோ வேறு எதனா டவுட் இருந்தால் என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் கூப்பிடுங்க. லுக்கிங் ராம்குமார் @லுக்கிங் ராம்குமார். டிகே. ஸோ பை.